வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. யுகம் தொலைக்காட்சி, தமிழாரும் தொலைக்காட்சி சார்பாக எங்கள் கலைஞர்களை, எங்கள் மண்ணின் மைந்தர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நாளை மாலை 4 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலே திரையிடப்படவிருக்கின்ற மூக்குத்தி பூக்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான சகோதரி சாரா அவர்களையும் அவருடைய சகோதரர் தம்பி ஏசி அவர்களையும் கலையத்திலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கங்கள் அண்ணா. முதலிலே சாராவை நான் பெருமையோடு பார்க்கிறேன். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கின்றான் வள்ளுவன். எங்களால் செய்ய முடியுமா கேரப்ப ஏனப்பா இடுபவர்களுக்கு மத்தியிலே என்னாலும் முடியும் என்று மிக துணிச்சலாக நீங்கள் ஒரு துறையில் இறங்கி ஒரு திரைப்படத்தை, அதாவது மூக்குத்தி பூக்கள் என்கின்ற திரைப்பட தயாரிப்பில் உதவி இருக்கிறீர்கள். இப்பொழுது விநியோகஸ்தராக கேரளாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் அறிந்த வரையிலே உங்களுடைய கல்லூரி தோழியான ஈழவாணி அவருடைய முயற்சி தான் இதுக்கு முழுவதும் காரணம் சொல்லுங்க. இந்த திரைப்பட தயாரிப்பு பற்றியும் ஈழவாணி பற்றியும் சொல்லுங்க. ஈழவாணி என்றது ஈழத்து பெண், என்னுடைய பள்ளி தோழி. அவள் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கம் தற்கால சிந்தனைகளில் தற்கால நடைபெற பிரச்சனைகளை ஒரு விழிப்புணர்வாக ஒரு நகைச்சுவையோட கொண்டு வர வேணும் என்ற அவருடைய ஆர்வத்தில் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் எல்லாரும் கேட்ட மாதிரி மூக்குத்தி பூ என்றது வைக்கிறதுக்கு என்ன காரணம், அதே நாங்கள் அதுக்கு கொண்டு வந்த நாங்கள்ன்றது அந்த திரைப்படத்தை பார்க்குறவர்களுக்கு தான் நாங்கள் விளங்கும் அவைகளுக்கு. இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, புலம்பெயர் உறவுகள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்போ அந்த உதவியை அங்கே இருக்கிற ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ அதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை அங்கே உதவி செய்ய வேணும், முன்னேற்ற வேண்டும், நம்முடைய நாட்டை இன்னும் கொண்டு வர வேணும் என்று சொல்லி உதவி செய்யல அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றதுக்காக அதில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை இந்த மக்களுக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கில் நான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். அனைத்து கலைஞர்களுமே 150க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, ஒளிப்பதிவு, இசையமைப்பு கலைஞர்கள் அனைவருமே ஈழத்து கலைஞர்கள். அதாவது அப்போ ஈழத்து கலைஞர்களை நாங்கள் ஊக்குவித்து முன்னுக்கு கொண்டு வர வேணும். அப்போ நாங்கள் இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளிநாடுகளில் போடும் பொழுது எங்களுக்கு உதவி செய்யவும் ஆக்கள் இருக்கணும். எங்களோட கலையை வளர்த்து விடுவதற்கு அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக தான் நாங்கள் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கோம். இது முழுக்க நீண்ட இடைவெளியின் பின் ஈழத்திலே தயாரிக்கப்பட்ட ஒரு முழு நீள திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு ஈழ பெண்மணியால் இயக்குனராக இருந்து ஈழவாணி தயாரித்த இந்த திரைப்படத்தை நாங்கள் இங்கே கனடாவில் வெளியிடுவதில் பெருமையடைகின்றோம். எனவே இங்கே கனடா வாழ் மக்களே, நேயர்களே, நீங்கள் நாளை மாலை 4 மணிக்கு வூட்சைட் சினிமாவில் வெளியிட இருக்கின்ற அந்த மூக்குத்தி பூ திரைப்படத்துக்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம். நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் நின்று ஒரு படம் பார்த்து அதுக்குலேருந்து ஒரு யாழ்ப்பாணத்து நடைமுறைகளை பார்த்து எங்களோட பேச்சு மொழி நடையில் உருவான எங்களோட திரைப்படத்தை பார்த்து போய்களை உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு வெளியில் ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். தயவுசெய்து 4 மணிக்கு நாளை மாலை அனைவரையும் எதிர்பார்க்கிறோம். வாருங்கள், பாருங்கள். நிச்சயம் ஒரு மன திருப்தியோடு வெளியேறுவோம் என்ற நம்பிக்கை. நல்லது. உண்மையிலேயே நாங்கள் யுகம் தொலைக்காட்சி, தமிழகம் தொலைக்காட்சி வாயிலாக எங்கள் அன்பான உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். எங்களுடைய கலைஞர்களுடைய, எங்களுடைய மண்ணின் மைந்தர்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் பெருமளவு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் நான் யாரையும் குறை கூறவோ யாரையும் தவறாகவோ மதிப்பீட்டு இதை சொல்லவில்லை. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளர்ந்து சொல்லியே எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க. பூலம் முடுக்கில் தொழிலாம் வளர்ந்து இயன்றவற்றிலும் பென்சிலும் ஓரளவுக்கு வளர்த்து விட்டுட்டு எங்களுடைய கலைஞர்களை, எங்களுடைய மண்ணின் பிள்ளைகளை, எங்களுடைய கதைகளை, அதாவது நான் எப்பொழுதும் சொல்ல போல இந்திய திரைப்படத்தை, இந்திய கலைகளையோ கலைஞர்களையோ திரைப்படங்களோ நான் குறை கூறவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுடைய கதைகளிலே பெரும்பாலானவை கற்பனை கலந்தவைகளாக இருக்கும், பெரும்பாலான கதைகள். ஆனால் எங்களுடைய கதைகளிலே ரத்தமும் சதையுமான உள்ள கதைகள். அதிலும் சகோதரி சொன்ன போல நாங்கள் எடுத்துள்ளதை இளமன்றோம் அங்கே துவக்க சொல்லு சண்டை அப்படி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய வழிகளையும் சொல்ல வேணும். அங்கே கஷ்டப்படுறதுக்கு உதவி சொல்லி நாங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு பணத்தை இளத்தரர்களாக இருந்து அதை சுரண்டி கொண்டு சுக போக வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு ஒரு சாட்டி அடியாக
இந்த படம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய முழுமையான ஆதரவை கூறிக்கொண்டு எங்களுடைய யுகம் தொலைக்காட்சியிலும் தமிழாரம் தொலைக்காட்சியிலும் எங்களுடைய யுகம் முகநூலிலும் தமிழாரம் முகநூலிலும் உடனடியாக எங்களுடைய டிக்டாக்கிலும் இது உடனடியாக ஒளிபரப்ப போகிறது. அனைத்து உறவுகளிடம் வாஞ்சியோடு நிச்சயமாக நாளை மாலை 4 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலே திரையிடப்படுகின்ற மூக்குத்தி பூக்களுக்கு வாருங்கள் வாருங்கள் வேண்டிக்கொண்டு நிறைவாக சாரா என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த திரைப்படத்தை பார்க்குறதுல உங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த காட்சிகள் வந்து ஈழத்தில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு ஈழத்துக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வுகள் இருக்கும். அதோட வந்து நீங்க எங்களோட உணர்வுகளுக்கு வந்து அ மதிப்ப எல்லோருடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். நான் கலைஞர்களை வளர்த்த விட வேண்டும் என்ற இந்த நோக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த யுகம் யுகம் ரேடியோ, யுகம் ஆரம் தொலைக்காட்சி, ஆரம் தொலைக்காட்சி அதிபர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும், நன்றிகளை அவர்கள் எந்த ஒரு தயக்கமின்றி எமது ஈழத்து கலைஞர்களின் படைப்புக்கு உடனே ஆதரவை தந்து இதனை வெளியிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு பாருங்க என்று கூப்பிட்டு இந்த நேர்காணலை வடிவமைத்த ஒழுங்கமைத்து செய்தவைக்கு உள்ளங்களுக்கு எமது மனமார்ந்த சிறந்த நன்றிகள். நன்றிகள். நன்றி. இன்னும் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். நிச்சயம். எல்லாருக்கும் நீங்கள் முன்னேற வேணும். எல்லாம் வல்ல இறையருள் என்றென்றும் உங்களோட துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நேயர்களே, வணக்கம்.